மாணவர்கள், பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள், இது மூணு சார்ந்தது பெரும்பாலும் பிரச்சனை. ஒன்று மாணவர்களால் பிரச்சனை அல்லது மாணவர்கள் பிரச்சனை. ரெண்டு பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மூணு பள்ளிக்கூடம் இருக்கும், மாணவர்கள் இருக்கும், ஆனால் ஆசிரியர்கள் சார்ந்த பிரச்சனை. இதையெல்லாம் அடையாளம் காணப்பட்டு ஒரு திருப்திகரமான ஒரு முறையில் அனைத்து சங்க கூட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்க செய்தியும் வந்திருக்கு. எங்களுடைய தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் வருவது அதிகரித்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் மூலமாக உலகத்திற்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் பெரிதும் எதிர்பார்த்தது தொடக்க கல்வி. அந்த தொடக்க கல்வியில தங்களுடைய குழந்தைகளை வாஞ்சையோடு கொண்டு வந்து பெற்றோர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் எங்களுடைய கண்கள்னு நான் அடிக்கடி சொல்வேன். இந்த கண்களுக்கு இப்பொழுது புதிய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கில் பெருகி இருக்கக்கூடிய இந்த புதிய மாணவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுடைய வரவு நல்வரவாகட்டும். அடுத்தடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, பட்ஜெட் எல்லாம் இருக்கு. அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய, அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல அறிவிப்புகளுக்கான ஆய்வு பணியும் போயிட்டு இருக்கு. சங்கங்களை சந்திச்சவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 55 லட்சமா இருந்த மாணவர் சேர்க்கை வந்து 45 லட்சமா குறைச்சிருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா பள்ளியில் நடத்தப்படாது சங்கங்கள் சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க ஜாஸ்தி பழைய டேட்டா இன்னைக்கு காலையில தான் புதிய டேட்டா எக்ஸாக்டா வந்திருக்கு. இன்னும் அது அதிகரிக்கும். ஏன்னா இப்ப சில இடங்கள்லாம் இடைநிற்றல் இடத்தெல்லாம் நேரா வீட்டுக்கே போய் அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பணிகள் இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு பீரியட்லயும் இதை அதிகரித்துக் கொண்டே போகும் என்பதை நான் தெரியப்படுத்துறேன். அது மட்டுமல்ல, கடந்த 2 தினங்கள்ல நூற்றுக்கணக்கான சங்க பிரதிநிதிகள் எல்லாம் நேரில் அழைத்து இதுக்கு முன்னாடியே சந்தித்திருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்கப் போவே நல்லவையாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் அவர்களினுடைய கருப்பொருள் என்ன முக்கியமான கோரிக்கைகள்னு அதையும் ஆவணப்படுத்தி அது ஒரே நாள்ல பார்க்க முடியல. அப்ப சில பேர்லாம் சங்கடப்பட்டாங்க. ஐயோ, எங்களுக்கு காத்திருந்தோம், ஒரு 50 பேரை பார்த்தீங்க, மீதி பேரை பார்க்கலையேன்னு. உடனே அடுத்த நாளுக்குரிய எல்லா நிகழ்வையும் ரத்து பண்ணிட்டு அவர்களையும் நேரில் பார்த்து அவர்களை நேரில் சந்தித்து அவர்களினுடைய மனக்குறைகளை கேட்டு உணவு உபசாரம் செய்து அதை அத்தனையும் நாங்கள் டிஜிட்டலா இப்பொழுது பதிவு பண்ணிடுறோம். இத்தனை நாளா வாங்கி அப்படியே விட்டுருவாங்க. இந்த பக்கம் வாங்கறதுக்கே நேரம் பத்தது. ஆனா முதல் முறையா அதை எல்லாமே டிஜிட்டலா ஆவணப்படுத்தி இதன் மீது எடுக்கப்படுற நடவடிக்கை என்ன, அதன் சீராய்வு என்ன, போன வாரத்தை விட இந்த வாரம் என்ன நடவடிக்கை எடுத்தோம், குறைஞ்சது 2 கூட்டம் நடத்தணுமா, பினான்ஸ்ல போய் பேசணுமா, எது நிதி பிரச்சனை, எது நிர்வாக பிரச்சனை, எது மக்கள் பிரச்சனை, எது மாணவர் பிரச்சனை, 3 விஷயம் முக்கியங்க. மாணவர்கள், பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள், இது 3 சார்ந்தது பெரும்பாலும் பிரச்சனை. ஒன்று மாணவர்களால் பிரச்சனை அல்லது மாணவர்கள் பிரச்சனை. 2 பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 3 பள்ளிக்கூடம் இருக்கும், மாணவர்கள் இருக்கும், ஆனால் ஆசிரியர்கள் சார்ந்த பிரச்சனை. இதையெல்லாம் அடையாளம் காணப்பட்டு ஒரு திருப்திகரமான ஒரு முறையில் அனைத்து சங்க கூட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்க செய்தியும் வந்திருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கணினி பயிற்றுனர்களுக்காக பல்வேறு விஷயங்கள் இதற்கு முன்னாடி முன்னெடுத்திருக்கிறாங்க. அதை அவங்க தொடராம விட்டுட்டாங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பீடு செய்கிற பொழுது நம்ம கல்வியில் முன்னோக்கி இருந்தாலும் வெறும் பாட புத்தகம் மட்டும் கிடையாது, அந்த அப்ரோச்சே மாறுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது. ஏற்கனவே குறிப்பிட்டத மாதிரி அவர்கள் அந்த ஏஐ எப்படி பயன்படுத்துறது, ப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியங்க. அதை கரிக்குலம் கமிட்டியில நான் வலியுறுத்தி இருக்கிறேன். கரிக்குலம் கமிட்டி வேகமாக வேலை செய்யறாங்க. அடுத்தடுத்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் எப்படி டெக்ஸ்ட் புக்கை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தனி புக்கை எல்லாத்துக்குமே நம்ம கொண்டு வரலாம். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கொண்டு வரலாங்கிறத நாங்க பரிசீலித்து சீக்கிரம் முடிவு சொல்லுவோம். அதை நாங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கோம். எஸ், நான் இத்தனை முறை சொல்லியும் அவர்களுக்கு இந்த லீக்கேஜ்னு சொல்லப்படுற அந்த லஞ்ச லாவண்யம் ஒழித்து கட்டியும் எல்லாம் முறைப்படி இருந்தாதான் சான்று, நீங்க முறை தவறி எதுக்குமே யாருக்குமே ₹1 தர வேண்டாம்னு சொல்லியும் அப்படி பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குவதற்கு உறுதுணையாக இருந்த திமுகவினுடைய மாநில பதவியில் இருந்த இடைத்தரகர்லாம் கைது செய்தோம். இனி ₹1 கூட யாரும் லஞ்சம் தராதீங்கன்னு சொல்லியும் அதற்கு பதிலாக ஃபீஸை டிரான்ஸ்பரண்டா போடுங்கன்னு சொல்லியும் நிறைய இடங்கள்ல இருந்து அப்படி செய்யலன்ற தகவல் வந்தது. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட கல்வியாளர்களெல்லாம் சேர்த்து இந்த ஃபீஸை கண்காணிப்பதற்காக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பு கமிட்டி அமைக்கப்படும் என்பதையும் இந்த மூலமா நான் தெரியும். கழிவறைகள் சுத்தமா இல்லங்கிறங்காட்டி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சங்கங்கள் புகார் தெரிவிச்சிருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் என்ன பண்ண? நிச்சயமாங்க, கழிப்பறைகள் இது நம்ம வெறுமனே கழிப்பறைகள் கட்டுவதோடு முடிவதில்லை. கழிப்பறைகளை மெயின்டைன் பண்ணணும். நானே முதல் கையெழுத்து 70 கோடி கழிப்பறைகளை தான் போட்டேன். என்ன ப்ராப்ளம்னா அடுத்த மாசம் அதை சரியா மெயின்டைன் பண்ண முடியல. அடுத்த 6 மாசத்துல படுதடைந்தது. அடுத்த ஆண்டு அது ரொம்ப பயன்பாட்டுக்கு ஏதுவான இடம் இல்லாம போயிடுது. கதவுல தாழ்பாடு உடைஞ்சிடுறது சின்ன பிரச்சனை நினைப்போம். ஆனா பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? அப்ப இதை முறைப்படுத்தணும் என்னன்னா மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் அதிகமா வரும். ஒரு சற்றொப்ப நான் சொல்றேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருஷத்துக்கே 30,000 ரூபாய் தான் நீங்க அரசு பள்ளிக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கின்ற போது எப்படி அவங்க துப்புரவு தொழிலாளர்கள் நம்ம மாத சம்பளம் தர முடியும்?
அவங்க தேவைப்படுற மருந்துகள் வாங்கணும், உபகரணம் வாங்கணும், பழுது அடைஞ்சு அதையெல்லாம் நீக்கணும். அப்போ ஒரு தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியரும் அங்க இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் எவ்வளவு வேலையை தான் அவங்க வந்து செய்வாங்க. பல இடங்கள்ல சொந்த காசை போட்டு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் கூட நான் அறிவேன். இப்ப மாண்புமிகு முதல்வர்களின் அனுமதி பெற்று இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜை அதிகப்படுத்தி இன்னும் தீவிரப்படுத்தி ஒரு கழிப்பறை வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா வகுப்பறையே இல்லாத ஒரு கழிப்பறை இருக்கு பாருங்க, அதுக்கு கூட ஒரு பயன் இருக்கு. எல்லாரும் பொது கழிப்பிடமா யூஸ் பண்ணலாம். ஆனா கழிப்பறையே இல்லாத வகுப்பறைக்கு எந்த பயனுமே கிடையாது. மாணவர்கள் அந்த இயற்கை உபாதையை கழிக்க வேண்டும். அதற்குண்டான அறிவிப்பு விரைவில் வருங்கிறது தெரியும். நன்றி. கர்நாடக முதல்வரை நேரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அந்த மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்க சமயத்துல ஜனநாயகன் படத்தை நேரடியா வந்து விஜயசேனா அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர்கள் முதல்வரோட புகைப்படத்தை எரிக்கிறது போன்ற போராட்டங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவா போயிட்டு ரெண்டு விஷயங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் எங்கு கலந்து கொள்வார், என்ன செய்வார் என்பதை அவருடைய அலுவலகமும் அவரே அறிவிப்பார். வேறு யார் சொல்வதும் உறுதி செய்த தகவல் கிடையாது. உறுதி செய்யாத ஸ்பெகுலேஷன் கொடுத்து நம்ம கருத்து சொல்ல வேண்டும். ரெண்டாவது, இது இரு மாநில சம்பந்தப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ப்ராப்ளம். ஒரு திரைப்படத்தை குறித்து அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் இருக்காரு, அந்த திரைப்படத்தினுடைய கலைஞர் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. நான் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 2 நாட்கள் பல நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிறேன்.